பிப்ரவரி 20, 2024 செவ்வாய்க்கிழமை காலையில 7:30 மணிக்கு ஸ்ரேயான்ஷு சர்மா என்ற 8 வயசான பையன் எப்பவும் போல ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலில் இருந்து கிட்டத்தட்ட 1:30 மணி அளவில் வீட்டுக்கு வர்றான். வீட்டில் வந்து சாப்பிடுறான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தன்னோட ரூம்ல போய் டிவி பாக்குறான். அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு அவனோட ஒரு கசின் அந்த ரூமுக்குள்ள போனதும் கத்த ஆரம்பிச்சான். பார்த்தா ஸ்ரேயான்ஷு கீழே கிடந்திருந்தான். அவனோட கையிலிருந்து ரத்தம் கொட்டுது. பக்கத்திலே ஒரு கத்தியும் கிடைக்குது. அதுல நிறைய ரத்தமா இருந்துச்சு. ஸ்ரேயான்ஷுவோட தலையில் ரொம்பவே காயம் இருக்கு. பார்த்தாலே தெரியுது அந்த பையனை ரொம்பவே அடிச்சிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் கத்தியால் அவனோட கைய அறுத்து கொலை பண்ணிருக்காங்க. இப்ப பக்கத்தில் உள்ளவங்க சேர்ந்து போலீஸ கூப்பிடுறாங்க. போலீஸ் முதல் பார்வையிலே தெரிஞ்சது வீட்டில் யாரும் ஃபோர்ஸ்ஃபுல்லி என்ட்ரு பண்ணதுக்கான தடயங்கள் ஒண்ணுமே இல்லை. ராபரிக்கான எந்த அறிகுறியும் இல்லை. இந்த 8 வயசான பையன் மேல யாருக்கு இவ்ளோ கோவம்? அவனை இவ்ளோ மனசாட்சி இல்லாம எப்படி கொலை பண்ண முடியும்? வாங்க இந்த வீடியோக்குள்ள பாப்போம். இந்த முழு கதை நடக்குது வெஸ்ட் பெங்காலில் உள்ள ஹுப்ளி நகரத்தில். இங்க ஒரு ஃபேமிலி இருக்கு. அதுல 3 பேர் மட்டும்தான் வாழ்ந்து வந்தது. வீட்டுக்கு பெரிய ஆளோட பேரு பங்கஜ் சர்மா. ஃபேக்டரியில் வேலை பார்த்துட்டே வந்தாரு. அவரோட மனைவியோட பேரு சாந்தா சர்மா. ஒரு ரெஸ்டாரண்டில் வேலை பார்த்துட்டே இருந்தா. ஸ்ரேயான்ஷு சர்மா இவரோட 4th ஸ்டாண்டர்டில் படிக்கிற 8 வயசான ஒரு பையன். எப்பவும் போல பிப்ரவரி 20, 2024 காலையில 7 மணி அளவில் ஸ்கூலுக்கு போய் 1:30 மணிக்கு திரும்பி வரான். வீட்டுக்கு வந்தப்போ தன்னோட அம்மா சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டுட்டு டிவி பார்க்க தன்னோட ரூமுக்குள்ள போறான். 4 மணிக்கு அவனோட கசின் அவனோட ரூமுக்குள்ள போறான். போய் பார்த்தப்போ அவனோட நிலைமைய பார்த்து கத்துனான். ஏன்னா நிலத்துல முழு ரத்தத்தில் கிடந்திருந்தான். கையோட நரம்பு அறுக்கப்பட்ட நிலையில் இருந்துச்சு. பக்கத்திலேயே கத்தியும் இருந்துச்சு. அவளோட சத்தம் கேட்டு பக்கத்துல உள்ளவங்க வந்து போலீஸ கூப்பிடுறாங்க. போலீஸுக்கு பார்த்தப்பவே தெரிஞ்சது பையனை கொல்றதுக்கு முன்னாடியே நல்லாவே அடிச்சிருக்காங்கன்னு. ஏன்னா உடம்பு முழுசா காயம் இருந்துச்சு. முதல்ல போலீஸ் நினைச்சாங்க திருடன் யாராவது வந்திருப்பாங்களோ, பையன் குறுக்க வந்ததுனால அவனை கொலை பண்ணிருப்பாங்களோ என்று நினைச்சாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதில் வீட்டில் யாரும் ஃபோர்ஸ்ட் என்ட்ரி பண்ணவே இல்லை. திருட்டு ஒன்னும் போகவும் இல்லை. போலீஸ் பக்கத்தில் உள்ள சிசிடிவி செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த கொலை நடந்த டைமில் வீட்டுக்கு பக்கத்தில் யாரும் வரவோ போகவோ இல்லை. அப்படி யாரும் இல்லை. ஆனா ஒரு பொம்பளை மட்டும் அந்த சிசிடிவியில் பார்க்க முடிஞ்சது. 2 to 4 மணி அளவில் அந்த வீட்டு பக்கத்தில் பார்க்க முடிஞ்சது. இந்த பொம்பளைய காமிச்சு போலீஸ் ஸ்ரேயான்ஷுவோட அம்மா கிட்ட கேட்டப்போ இது யாருன்னே தெரியாது என்று சொன்னாங்க. ஸ்ரேயான்ஷுவோட அப்பா கிட்ட கேட்டப்போ அவருக்கு இந்த பொம்பளைய தெரிஞ்சிருக்கு. இவளோட பேரு இஷ்ரத் பர்வீன், சாந்தா சர்மாவோட ஃப்ரெண்டு. இந்த இஸ்ரத் வந்து அடிக்கடி சாந்தா சர்மாவோட வீட்டுக்கு வருவா. ஸ்ரேயான்ஷு சர்மா கூட இவள மௌசி என்றுதான் கூப்பிடுவா. போலீஸ் இப்போ அந்த பொண்ணை கொஸ்டின் பண்ண கூப்பிடுறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் அப்படி ஒன்னும் தெரிய வர. ஏன்னா இந்த இஷ்ரத் அடிக்கடி இவர் வீட்டுக்கு வந்து போயிட்டே இருந்தா. போலீஸ் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல் சேஞ்ச் பண்றாங்க. இவரோட ஃபேமிலி ஹிஸ்டரி நோண்டி எடுக்கிறாங்க. யாருக்காவது இந்த குடும்பத்தின் மேல பகை இருந்ததா? ஏன்னா பகைனால கூட இந்த மாதிரியான கொலை நடக்கலாம். அதிலேயும் க்ளூ ஒன்னும் கிடைக்கல போலீஸ்க்கு. போலீஸோட இந்த ஆங்கிளும் ஃபெயில் ஆச்சு. இப்போ போலீஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளுங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல போலீஸ் நினைக்கிறாங்க பங்கஜ் சர்மாக்கும் இஸ்ரத் கூட ஏதாவது இல்லீகல் அஃபேர் இருக்குமான்னு. குழந்தை அதுக்கு இடையில வந்ததுனால அவனை கொன்னிருப்பாங்களா அப்படின்னு நினைச்சாங்க. பங்கஜும் இஸ்ரத்தும் சேர்ந்து அத குழந்தைய கொன்னிருக்கலாம் என்றும் நினைச்சாங்க. இதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. பங்கஜோட கால் டீடைல்ஸ் ட்ராக் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது போலீஸுக்கு பெருசா ஒன்னும் கிடைக்கல. இஷ்ரத் கூட பேசினதுக்கான ஒரு கால் ரெக்கார்ட்ஸும் இல்ல. இதுக்கப்புறம் போலீஸ் இஷ்ரத்தோட கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாக்குறாங்க. அதுலயும் பங்கஜ் கூட பேசுறதுக்கான ஒரு அறிகுறியும் இல்ல. ஆனா இதுக்குள்ள போலீஸ் ஒண்ணு நோட் பண்றாங்க. ஒரு நம்பர்ல இஷ்ரத் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கா. ராத்திரி 2 மணி 3 மணி வரை பேசிட்டு இருந்தா. இந்த நம்பர் வேற யாரோடதும் கிடையாது, ஸ்ரேயான்ஷு சர்மாவோட அம்மாவான சாந்தா சர்மாவோடது. போலீஸ் இஷ்ரத்தை கேள்வி கேட்டாங்க. சாந்தா சர்மா கூட இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு. அப்போ இஷ்ரத் சொன்னா, சாந்தா என்னோட ரொம்ப பழைய ஒரு ஃப்ரெண்ட். எனக்கு அவ கூட அப்பப்போ பேசுறது ரொம்பவே பிடிக்கும். போலீஸ் அவளை அப்ப விட்டாலுமே கூட கொஞ்சம் சந்தேகம் இருந்ததுனால அவளோட வாட்ஸ்அப் செக் பண்ணாங்க. அது பார்த்து போலீஸ் மட்டும் இல்ல நாமளும் ஷாக் ஆயிடுவோம். இஷ்ரத் சாந்தா சர்மாவோட சேட் எடுத்து பார்த்தப்போ அங்க ரொம்பவே வல்காரிட்டி பார்க்க முடிஞ்சது. அந்த மெசேஜ்லயே தெரியுது இவர் 2 பேருக்குள்ள தப்பான ஒரு உறவு இருக்கு. அதாவது இவர் 2 பேரும் லெஸ்பியன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருந்து போலீஸுக்கு கிடைச்ச க்ளூ இதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் முன்னாடி கொண்டு போறாங்க.
அதுக்காக இஷ்ரத் மற்றும் சாந்தாவை போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிடுறாங்க. போலீஸோட கேள்வி கேட்கறதுல தப்பிக்க வழி இல்லை என்று தெரிஞ்சு சாந்தா சர்மா, அதாவது ஸ்ரேயான்ஷுவோட அம்மா சொல்றா, நானும் இஷ்ரத்தும் சேர்ந்துதான் என் பையனை கொன்னதுன்னு. இப்ப நமக்கு தெரிஞ்சது சாந்தா அவளோட ஃப்ரெண்டான இஷ்ரத் கூட சேர்ந்துதான் தன்னோட பையனை கொன்னது. ஆனா இப்ப தெரிய வேண்டியது எதுக்காக அந்த பையனை கொன்னான்று. அப்போ சாந்தா சொல்றா, ஒரு நாளைக்கு என்னோட பையன் ஸ்கூலில் இருந்து வரும்போது என்னையும் இஷ்ரத்தையும் பார்க்க கூடாத நிலைமையில் பெட்ரூமில் பார்த்துட்டான். ஸ்ரேயான்ஷு சர்மாக்கு 8 வயசாச்சு, 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். அதனால கொஞ்சமாவது தப்பு சரியா வேர்த்திருக்க முடியும். சாந்தாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆச்சு. ஸ்ரேயான்ஷு சர்மா இவரோட இந்த உறவை வெளியில சொல்லிடுவானோ என்று. இதுக்காக சாந்தா இஷ்ரத் கூட சேர்ந்து ஸ்ரேயான்ஷுவை கொலை பண்ண பிளான் பண்ணான். February 20, 2024 ஸ்கூலில் இருந்து வந்தப்போ அந்த டைமில் தான் இஷ்ரத் தன்னோட வீட்டுக்குள்ள வர்ற CCTV பதிஞ்சிருக்கு. அங்கேயே அவ ஸ்ரேயான்ஷு சர்மாவோட தலை பிடிச்சு செவரில் அடிச்சா. டேபிள் மேல தலை பிடிச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தா, ரொம்பவே அடிச்சா. இதுக்கப்புறமும் அவ சாகல என்று தெரிஞ்சப்போ சொந்தம் அம்மாவான சாந்தா என்ற அந்த பிசாசு அவ வந்து ஸ்ரேயான்ஷுவோட கை நிரம்ப கத்தி எடுத்து அறுத்தே விட்டுட்டான். என்ன ஆனாலும் அவன் தப்பிச்சிட கூடாது என்று நினைச்சு ரொம்பவே கொடூரமாக கொலை பண்ணிட்டான். இதுக்கப்புறம் பையனோட அப்பாவான பங்கஜ் சர்மா கிட்ட கேட்டப்போ அவர் சொல்றாரு, எங்களோட கல்யாணம் ஆகி 10 வருஷமாச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷமாக சாந்தாக்கும் இஷ்ரத்துக்கும் இந்த சம்பந்தம் இருக்கு. இதெல்லாம் அவருக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் இத பத்தி வெளியே சொல்லவே இல்லை. ஏன்னா சொசைட்டியில் இவரோட இமேஜ் போயிடும் என்று நினைச்சு. இப்ப கடைசியில் என்ன ஆச்சு, இவளையெல்லாம் என்ன பண்ணலாம் என்று மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.